வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டில் வந்து மொபைல் நம்பர் என்ன நம்பர் கொடுத்துருக்கோம், என்ன நம்பர் லிங்க் ஆகிருக்கு, மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கோமா இல்லையாங்கிறத நம்ம எப்படி ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் வந்து உங்கள் மொபைல் இல்லைனா உங்கள் பிசிலே நீங்கள் ஈஸியாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து இந்த வெப்சைட் போய்க்கிங்க. இந்த வெப்சைட்க்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா அது இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். அதில் போய்ட்டு பயனர் நுழைவுன்னு இருக்குது பாருங்கள், அந்த வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 2 செகண்ட் லோட் ஆகிட்டு ஒரு பேஜ் வரும். அந்த இதில் போய்ட்டு உங்கள் மொபைல் நம்பர் பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பர் இருக்குல்ல, அதை கொடுங்க. மொபைல் நம்பரை கொடுத்ததுக்கப்புறம் அந்த கீழே கேப்சா கோடு வருது பாருங்கள், அந்த கேப்சா கோடையும் கொடுங்க. கேப்சா கோடை கொடுத்து பதிவு செய்யணும்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிருக்கா இல்லைங்கிறது நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இங்கே வந்துடுச்சு பாருங்கள், கைபேசி எண் பதிவு செய்யப்படவில்லைன்னு வந்துடுச்சு. இதுவே பதிவு செய்யப்பட்ட நம்பர்னால் எப்படி வரும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். அந்த நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு பதிவு செய்யப்பட்ட என்ன நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே அந்த கேப்சா கோடை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு அந்த பதிவு செய்யணும்னு கொடுத்தீங்கன்னா இப்போ வரும் பாருங்கள், கைபேசி எண் கடவுச்சொல் தங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பருக்கு அனுப்பப்பட்டதுன்னு வந்துடுச்சு. இந்த நம்பர் தான் உங்களுக்கு இதில் வந்து ரேஷன் கார்டு வந்து லிங்க் ஆகிருக்க நம்பரு. இந்த நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இதில் என்ட்ரு பண்ணி பதிவு செய்யணும்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் இது வந்து ஓப்பன் ஆகிரும். இப்போ நான் என்னோடய இதில் ஓடிபி வந்திருக்கு. அதை ஓடிபியை கொடுத்ததுக்கப்புறம் பதிவு செய்யணும்னு கொடுத்ததுக்கப்புறம் ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு நம்பர் லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஓடிபியை போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இதுவே லிங்க் பண்ணாமல் இந்த நம்பரும் உங்களுக்கு நம்பர் மாற்றணும் அப்படின்னா அதுக்கு நான் ஒரு ஃபார்ம்ஸ் வந்து லிங்க் கொடுக்குறேன். அந்த ஃபார்ம் லிங்க் மூலயமா நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு அதை ஃபில் பண்ணி உங்கள் தாலுக்கா ஆஃபீஸில் போய்ட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த நம்பர் வந்து லிங்க் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு வந்து 2 or 3 days ஆகும். உங்கள் டிஎஸ் ஆஃபீஸ் வந்து இருந்தாங்கன்னா உடனே பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 2 days 3 days ஆகும். அந்த ஃபார்முக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அந்த ஃபார்ம் லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதான் அந்த ஃபார்மு. இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டையில் கைபேசி எண் மாற்றக்கோரி விண்ணப்பம்னு ஒரு 2 விண்ணப்பம் இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு விண்ணப்பம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நம்பர் மாற்றணுன்னா அந்த ஃபஸ்ட்டு விண்ணப்பத்தை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அதை போய்ட்டு உங்கள் அட்ரஸ் வந்து டைப் பண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு வட்டம் வந்து உங்கள் வட்டம் எதுவோ அதுக்கப்புறமா மாவட்டம் எதுவோ ஃபில் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்க, அதில் மதிப்புக்குரிய ஐயா பொருள் என்னன்னு போட்டுக்கோங்க. குடும்ப அட்டையில் கைபேசி எண்ணை மாற்றம் செய்து தொடர்பாக அப்படின்னு போட்டுக்கோங்க. வணக்கம், என்னுடைய குடும்ப அட்டையில் பதிவு செய்யப்பட்டுள்ள கைபேசி எண்ணை தொலைந்து விட்டது, செயலில் இல்லை. எனவே என் குடும்ப அட்டையில் தனது புதிய கைபேசி எண்ணை மாற்றம் செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கணும். அதில் வந்து உங்கள் குடும்ப அட்டை எண் எழுதிக்க, குடும்ப தலைவன் பேர் எழுதுங்க. அவங்க இப்போ மாத்திரை நம்பர் வந்து எழுதிக்கங்க. எழுதிட்டு கீழே அவங்க சைன் வாங்கி கொண்டுட்டு உங்கள் டிஎஸ் ஆஃபீஸில் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபார்ம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப அட்டையில் நம்பர் சேர்க்காதவங்க இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் நம்பர் வந்து புதுசாக ஆட் பண்ணிக்கலாம். இதிலே நீங்கள் அட்ரஸ் அந்த இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அந்த இதில் என்ன ரீசனோ அந்த ரீசனை எழுதிட்டு ரீசன் படித்து கொடுத்துட்டு அவங்க குடும்ப அட்டை நம்பர் வந்து எழுதிக்க, அப்புறம் குடும்பத் தலைவர் பேர், அப்புறம் கைபேசி எண்ணையும் எழுதிட்டு கீழே வந்து குடும்பத் தலைவர்கிட்ட வந்து நீங்கள் சைன் வாங்கிட்டு அவங்கள்ட்ட டிஎஸ் ஆஃபீஸில் கொடுத்தீங்கன்னா அவங்க 2 or 3 daysல உங்களுக்கு மாற்றி கொடுத்துருவாங்க. இது மூலயமா நீங்கள் நம்பர் ஈஸியாக மாற்றிக்கலாம். இந்த ஃபார்முக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.